அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பைஸ் அப் பை தௌலத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கிரில்ட் எக் சாண்ட்விச். வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டையை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 முட்டை எடுத்திருக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு 4லேருந்து 5 சாண்ட்விச் செய்யலாம். ஸோ இதோட வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதோட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, அப்புறம் ஒரு வெங்காயம் அதுவும் பொடியாக நறுக்குனது, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சின்னது பொடியாக நறுக்குனது, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை அதையும் வந்து பொடியாக நறுக்குனது. இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நல்லா பொடியாக நறுக்குனா தான் நம்ம வந்து சாப்பிடும் போது இதெல்லாம் நம்ம வாயில் தட்டுப்படாது. இப்போது ஆம்லெட் போடுறதுக்கு நான் ஒரு டவாவை ஹீட் பண்ணி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்சரை வந்து, அதாவது எக் மிக்சரை வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சைடு வெந்தக்கப்புறம் நம்ம வந்து அதை திருப்பி போட்டு மறுபக்கத்தையும் வேக விடணும். ஸோ அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஸோ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துடும். ஸோ இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆம்லெட் மேலே ஒரு ப்ரெட் வச்சு மீதி இருக்க அந்த எக்ஸ்ட்ராஸை வந்து நான் இப்போ கட் பண்ணுறேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் இதை கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சு நம்ம அடுத்த ப்ரெட்டோடு தான் நம்ம அதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆம்லெட்டை வந்து இந்த ப்ரெட்டுக்கு நடுவால் ப்ளேஸ் பண்ணி அது மேலே வந்து இன்னொரு ப்ரெட்டை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இது இருக்கட்டும். இப்போ அடுத்து அதை பாருங்கள். அடுத்து மீதி இருக்க நம்ம கட் பண்ண ஆம்லெட்டை வந்து இப்போ இதில் ப்ளேஸ் பண்ணலாம். இது மேலேயும் ஒரு ப்ரெட்டை வச்சு ஸோ இப்போ நம்ம வந்து இதை க்ரில் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரில்லர் எடுத்து 2 சைடும் வந்து, அதாவது மேற்பக்கமும் கீழ்ப்பக்கமும் நம்ம கொஞ்சம் பட்டர் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ரில் பண்ணுற வந்து ப்ரெட் மேக்கர் இல்லைன்னா நீங்கள் இந்த வந்து டவாலே நீங்கள் இதை செய்யலாம். ஸோ இது லாக் பண்ணிவிட்டேன். இப்போ அங்கே இருக்கிற அந்த பச்சை லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா டோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கிரில்டு எக் சாண்ட்விச் இஸ் ரெடி. ஸோ இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றுறேன். இப்போ இது வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. ஸோ இதுலேயே வந்து சாண்ட்விச்சில் வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இதுக்கு நடுவால் நீங்கள் வந்து சீஸ் ப்ளேஸ் பண்ணலாம், மயோனஸ் தடவலாம், இல்லாட்டி வந்து புதினா சட்னி தடவலாம். இது வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து எக்கு வச்சு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் யம்மியாகவும் இருந்துச்சுங்க. ஸோ கிரில்லர் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி டவாலை வச்சு கூட இந்த கிரில் பண்ணலாம். சாண்ட்விச் கிரில்லர் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக். சின்ன பிள்ளைங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்ன உடனே நம்ம செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க இது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.